கரூரில் பல்கலைக்கழக அங்கீகாரம் பெற்ற கல்லூரி என்றும் 100% அரசு வேலை உறுதி என ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிய தனியார் கல்லூரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மாணவிகள் மாவட்ட ஆட்சியரிடம் பரபரப்பு புகார் அளித்துள்ளனர். ARS குரூப் ஆஃப் காலேஜ் என்ற நர்சிங் கல்லூரியில் பயின்று முடித்த முன்னாள் மாணவிகள் 20க்கும் மேற்பட்டோர் 3 ஆண்டு படிப்பு படித்த நிலையில் 2 ஆண்டு படிப்பிற்கான சான்றிதழை வழங்கி ஏமாற்றியுள்ளதாக புகார் மனு அளித்துள்ளனர். என் பேர் நளினிங்க. நான் வாசுகியோட அக்கா. அட்மிஷன் போடும்போது நான் தான் கூட போயிருந்தேன். அப்புறம் அட்மிஷன் போட்ட பொண்ணுங்க 3 வருஷம் நாங்கள் படிக்க வச்சோம். படித்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் 2 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. நாங்கள் கேட்குறப்ப எல்லாம் பணம் கட்டிகிட்டே தான் இருந்தோம். 2 வருஷம் பிள்ளைங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் 3ஆவது வருஷம் படித்தாங்க. ஆனால் சர்டிஃபிகேட் அந்த கொரோனா டைம் அப்படின்னு சொல்லி அவங்க சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டப்பெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கொரோனா டைமே எங்களுக்கு சர்டிஃபிகேட் என்ன இஷ்யூ ஆகலை, நாங்கள் எங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நிறைய தடவை ஃபோன் பண்ணி கேட்டோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. எங்களோட கோஎட் படித்த பிள்ளைங்களோட பேரண்ட் 2 பேர் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்களே ஆஃபீஸில் போய் எல்லோரும் சேர்ந்து கேட்டோம். கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இவங்க போய் பதிவு பண்ணிக்கோங்க, பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் இப்போ கேட்டால் அந்த சர்டிஃபிகேட் பதிவு பண்ண முடியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எம்ப்ளாய்மெண்ட்லேயும் சொல்லிட்டாங்க. நாங்கள் BSS ஆஃபீஸ்லேயும் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கள் கோர்ஸ் கவர்மெண்ட் வேலைக்கு எலிஜிபிள் கிடையாது, இது ஒன்லி ப்ரைவேட் ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு சொல்லி அங்கே BSS ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்த பக்கம் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு எங்களுது 1 வருஷம் 2 வருஷம் கோர்ஸ் தான், 3ஆவது வருஷம் எங்களுக்கு கோர்ஸே கிடையாது, யார் உங்களுக்கு சொன்னா, யார் உங்களை கேட்டு பண்ணான்னு சொல்லி அவங்க எங்களை திருப்பி கொஸ்டின் பண்ணாங்க. நாங்கள் அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க பேசுனதையும் ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். திருப்பி நாங்கள் இவங்ககிட்ட கேட்டால், இல்லை இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நாளாக நாங்கள் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் தரல, BSS சர்டிஃபிகேட் மட்டும் தரேன்னு சொன்னார். இப்போ நாங்கள் மறுபடியும் போய் கேட்டப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் மனக்குழப்பத்தில் இருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் மனக்குழப்பத்தில் இருக்கீங்க, நீங்கள் இது அடிஷ்னல் கோர்ஸாக பண்ணியிருக்கோம், 2+1ன்னு சொல்லி நாங்கள் சர்டிஃபிகேட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ஐடி கார்டில் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐடி கார்டு கொடுங்கடா, ஐடி கார்டில் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு 2022 வரைக்கும் அவர் ஒரே ஐடி கார்டாக தான் போட்டு கொடுத்துருக்காரு, ஒரே கோர்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காரு. DMLTன்றது ஒரே கோர்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காரு. அடிஷ்னல் கோர்ஸ் எதுவுமே அவர் போட்டு தரல. ஆனால் இப்போ கேட்டால் அது அடிஷ்னல் கோர்ஸ் 1 இயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது 3 வருஷம் நாங்கள் அந்த 2 வருஷம் சர்டிஃபிகேட்டுமே எங்களுக்கு வேண்டாம், எங்கள் பிள்ளைங்களுக்கு அதையும் கொடுத்துட்றோம், எங்களுக்கு கட்டின பிள்ளைங்க 3 வருஷம் கட்டின பணத்தை மட்டும் ரிட்டர்ன் வாங்கி கொடுத்துருணும், அவ்வளோதாங்க. நாங்கள் அவர்கிட்ட போய் நிறைய தடவை கேட்டுட்டோம். ஆனால் அதுக்கு பதில் எதுவுமே கிடைக்கல.